அனைவருக்கும் எனது பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த பொங்கலை வந்து நான் எங்கள் சொந்தக்காரங்களோட நான் கொண்டாடுறத இன்னைக்கு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். பொங்கல் வந்து சாதாரணமாக நம்ம குக்கரில் வைப்போம். ஆனால் பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அடுப்பில் வச்சு நம்ம சம்பிரதாய சாஸ்திரப்படி செய்வோம். அதே மாதிரி நான் இன்னைக்கு இந்த பொங்கலை எப்போ யூஸ்வலாக 2 பொங்கல் வைப்பாங்க. நான் டைம் கருதி அந்த வெண்பொங்கலை முன்னாடியே வச்சுட்டேன். இப்போ சக்கரை பொங்கல் உங்களுக்கு அடுப்பில் எப்படி செய்கிறதுங்கிறத நான் இன்றைக்கி செஞ்சு காட்டுறேன். அரிசி களைஞ்ச தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு கழநீரை எடுத்துகிட்டு 2வது கழநீரை இதில் ஃபுல்லாக வச்சுருக்கேன். பால் பொங்கல்ங்கிறதுனால நம்ம வந்து சக்கரை பொங்கலாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் இதில் பால் விட்டுக்கலாம். பால் விட்டுட்டு இப்போ நம்ம அடுப்பு பற்ற வைக்கிறதையும் அதே மாதிரிங்க நம்ம சூடை வச்சு தான் நம்ம பொங்கலுக்கெல்லாம் அடுப்பு பற்ற வைக்கணும். சாமி கும்பிட்றப்ப எப்பயுமே சூடை வைக்கிறது. இவங்க வந்து எங்கள் வீட்டில் இப்போதைக்கு வயசில் பெரியவங்க, இப்போ இருக்கவங்கெல்லாம் எங்கள் மாமா ஒய்ஃப் அத்தை, இவங்க எங்கள் சம்மந்தி. வணக்கம் சொல்லிடுங்க. வணக்கம். வணக்கம். எல்லாரையும் கூப்பிட்டுருக்கேன். இன்றைக்கி அவங்க வந்து இன்றைக்கி அடுப்பு பற்ற வைக்க போகிறாங்க. பொங்கல் விழுகிறதுக்குள்ள எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்திருக்கவங்க எல்லாரையும் உங்களுக்கு ஒரு அறிமுகப்படலம் கொடுத்துட்றேன். இவங்க வந்து எங்கள் சம்மந்தி, எங்கள் பொண்ணு. யூஸ்வலாக எங்கள் மாப்பிள்ளை எனக்கு வெளியில் போயிட்டாரு. இவங்க வந்து எங்கள் மாமா ஒய்ஃப், எங்கள் அத்தை. இவங்க வந்து தம்பி மிஸ்ஸஸ்ஸு ப்ளஸ் மாமா பொண்ணு. அடுத்து இவங்க வந்து எங்கள் அக்கா பொண்ணு சுதா. இவங்களோட குட்டீஸ் இவங்க 2 பேரும் அஜய், ஐஸ்வர்யா. இவங்க வந்து எங்கள் சிஸ்டர், அக்கா எனக்கு. இவங்க அக்கா மருமக, அக்கா பையன் செந்தில்குமார். இவங்க 2 பேரும் எங்கள் வீட்டு குட்டீஸ். நான் வந்து 100வது எபிசோட்லேயே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து இவங்க வந்து எங்கள் சிஸ்டரோட அக்கா பேத்தி, இவங்களோட பொண்ணு. இவங்க ஆராதனா. இவங்க ஆருத்ரா, ஆதிரா. எல்லாரும் விஷ் பண்ணுங்க. விஷ் பண்ணுங்க. ஹாப்பி பொங்கல் சொல்லுங்க. எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் எப்போதுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது எங்கள் முக்கியமாக எங்கள் சித்தி வீடுனாலே ரொம்ப கலகலப்பாக இருக்கும். எங்கள் சித்தி எப்போதுமே தனியாக எதுவுமே பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. எப்போதுமே எங்கள் ஃபேமிலி எல்லாருமே எந்த ஒரு சின்ன ஒரு விஷயம்னாலும் எல்லாருமே நாங்கள் ஒன்றா சேர்ந்து தான் எல்லாமே பண்ணுவோம். அதுக்காக இன்றைக்கி பொங்கல் ஃபங்க்ஷனுமே நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சிறப்பாக பண்ணுங்கிறதுக்காக எல்லாருமே வந்திருக்கோம். ஹாப்பி பொங்கல் டு ஆல். பொங்கல் விழா செலிப்ரேஷனுக்காக சரஸ்கா வீட்டுக்கு வந்திருக்கோம். அவங்க யூடியூப்பில் ரொம்ப சமையலில் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, அதில் நல்லா பண்ணுறாங்க. யூடியூப்பில் அவங்க நல்ல பெரிய லெவலில் வரணும்னு என்னோடய வாழ்த்துக்கள். வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த காலத்தில் எல்லாருமே பிஸியாக இருக்கிறதுனால சொந்தங்கள் ஒன்று சேர்றதுங்கிறதே ரொம்ப அரிதாக இருக்குது. பிள்ளைங்களுக்கும் நம்மளோட பண்டிகைகள் தெரியணுங்கிறதுக்காக இன்றைக்கி எங்கள் சித்தி வீட்டில் பொங்கல் விழாவை கொண்டாடுறதுக்காக நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்துருக்கோம். எங்கள் சித்திக்கு ரொம்ப சமையலில் இன்ட்ரெஸ்ட்டு, அதை யூடியூப்பில் கொடுத்துட்ருக்காங்க. எல்லா வியூவர்ஸும் லைக் பண்ணுங்கள், பாருங்கள். எந்த சந்தேகம் இருந்தாலும் பர்சனலாக உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூட உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நான் பச்சரிசி ஆல்ரெடி நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். பாசி பருப்பும் 2 டம்ளருக்கு 1/2 டம்ளர் பருப்பு. இப்போ இது வந்து 3 டம்ளர் வேகும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பாசி பருப்பும் நான் வந்து லேசாக வறுத்துட்டு இது 2த்தையும் ஒன்றா 2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். பச்சரிசி எவ்வளோ நேரம் வேணாலும் ஊறலாங்க. பொங்கல் பொங்கி இப்போ இதில் அரிசி பருப்பு எல்லாத்தையும் போட்டாச்சுங்க. இப்போ இது நல்லா வெந்துட்டுருக்கு. நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வெல்லம் போடுறோம், அப்புறம் நெய் ஊற்றுறோம், அப்புறம் தேங்காய் வந்து நெய்யில் வறுத்து போடுறோம். முந்திரி திராட்சை எல்லாமே நெய்யில் வறுத்துட்டு போட்டுட்டா பொங்கல் ரெடிங்க. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. அடி பிடிக்காமல் கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுட்டே இருந்தோம். நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம வெல்லம், இதில் 3 டம்ளர் அரிசி 3/4 டம்ளர் பருப்பு இந்த பாத்திரத்துக்கு போட்டிருக்கு. கொஞ்சம் ஒத்துக்கல, எங்கள் சம்மந்தி ஹெல்ப் பண்ணுறாங்க எனக்கு. எவ்வளோ அரிசி எடுக்கிறோமோ 3/4 கிலோ எடுத்தால் 3/4 கிலோ வெல்லம் போடலாம். இனிப்பு அதிகமாக வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் தூக்கலாக கூட நம்ம போட்டுக்கலாம். இங்கே 1 by 1 நம்ம எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். நெய் வந்து நான் இதுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் இப்போ இதில் ஊற்றுறேன். நெய்யெல்லாம் பொங்கலுக்கு வந்து நம்ம இஷ்டந்தாங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட போடலாம். தேங்காய் இது வந்து 1 மூடி தேங்காய் வந்து இதில் துருவிட்டு நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி பண்ணிவிட்டு இதை இப்போ இதையும் போட்டுட்டேன். இப்போ அடுத்ததாக முந்திரி திராட்சை இதையும் நான் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன்.
ஏலக்காய் பவுட்ரு. இதுக்கு நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி போடலாம். நான் வந்து சர்க்கரையோட கலந்து அரைச்சிருக்கிறதுனால 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். நீங்கள் வாசத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த வெள்ளம்லாம் கரைஞ்சி நெய்யெல்லாம் இதோட சேர்ந்து பொங்கல் சூப்பராக வந்துடுங்க. இப்போ நல்லா இப்போ போட்டு ஒரு 10 நிமிஷம். இன்றைக்கி வந்து தீ எரிய வேண்டியதில்லை, நம்ம விறகு எடுத்துடலாம். அந்த சூட்லேயே ஒரு 10 நிமிஷம் இருந்தால் குடிங்கிரும். பொங்கல் ரொம்ப தித்திப்பாக ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து கரும்பு மஞ்சள் கொத்தோட வாங்க எல்லோரும் சாமி இன்றைக்கி உங்களுக்காகவே நான் வந்து ஸ்பெஷலாக பொங்கலுக்கு முன்னாடியே அட்வான்ஸாக எங்கள் வீட்டில் பொங்கல் வந்துருச்சு. நீங்களும் இதே மாதிரி சந்தோஷத்தோட சொந்தக்காரங்களோட ரொம்ப சந்தோஷமாக பொங்கலை கொண்டாடுறதுக்கு என்னுடைய இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள்.